அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னை தேனாம்பேட்டை அண்ணா சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய நிலையில் மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகள் சிரமத்துடன் பயணிக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரேவதி வழங்க கேட்கலாம். ரேவதி, வணக்கம். கள தகவல்கள். வணக்கம். சென்னை தேனாம்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய நிலையில் அண்ணா சாலை பகுதியில் தொடர்ந்து மழை காலை முதலே பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் கூட காலை முதல் மழை பெய்து வருவதை பார்க்க முடிகிறது. ஏற்கனவே புயலின் தாக்கம் குறைந்து அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி இருக்கக்கூடிய நிலையில் அது தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே 50 கிலோமீட்டர் தொலைவில் நீடித்து வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளிலும் மழையின் அளவும் அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை கிண்டி, சைதாப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து மழை பொழிவு இருந்து வருகிறது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாகவும் சாலை குண்டும் குழியுமாக மோசமாக இருக்கும் நிலையிலும் கூட இது போன்று இந்த சாலை மோசமாக இருப்பதன் காரணமாக சாலையில் மழைநீர் தேங்கி இருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த சாலையை பொறுத்தவரை சென்னை தேனாம்பேட்டை அண்ணா சாலை என்று சொல்லக்கூடிய பிரதான சாலையில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த சாலையை பொறுத்தவரை இந்த பகுதியில் மேம்பால பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேம்பால பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த பகுதிகளை பொறுத்தவரை வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துடன் பயணித்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த பகுதி மிகுந்த குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. ஏற்கனவே இந்த பகுதிகளில் மேம்பால பணிகள் நடைபெற்று வந்தாலும் கூட சாலை சிரமத்துடன் இருப்பதன் காரணமாகவே மிகுந்த சிரமத்துடன் இந்த பயணிகள் பயணித்து வருகிறார்கள். குறிப்பாக சாலையில் எந்த அளவிற்கு பள்ளம் இருக்கிறது என்றால் இருசக்கர வாகன ஓட்டிகள் பலர் இங்கு தடுமாறி விழும் சூழல் இருக்கிறது. அந்த அளவிற்கு மோசமான நிலையில் தான் இந்த சாலை இருக்கிறது. இந்த சாலையின் இருபுற ஓரத்திலும் கூட இது போன்ற மிகுந்த மோசமான நிலைதான் இருக்கிறது. செல்வர்களும் கூட இந்த பகுதியில் கடந்து செல்வதற்கு சிரமமான நிலைதான் இருந்து வருகிறது. இருபுறமும் வாகனங்கள் பயணிக்கும் நிலையில் இதன் நடுப்புற பகுதியில் மேம்பால பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த சூழலில் தான் இது போன்ற மேம்பால பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய சாலை மிகுந்த சிரமத்துடன் பயணிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது.